2015ல 84 லட்சத்துக்கு வாங்கின ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் இப்போ வெறும் 2.5 லட்சத்துக்கு ஒரு ஓனர் வித்திருக்காரு. இது நடந்தது டெல்லியில. டெல்லியில இப்போ நிறைய லக்ஸுரி கார்ஸ் வந்து சேலுக்கு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அங்க சேலுக்கு இருக்க அந்த கார்ஸ் எல்லாமே இங்க நம்ம தமிழ்நாட்டு கொண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? ஏன் அங்க அந்த கார்ஸ் எல்லாம் சேல்ல இருக்கு? முக்கியமா டெல்லியில மட்டும் இந்த பெட்ரோல் டீசல் பேன் ஏன் வந்தது? இதை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா நம்ம பார்க்க போறோம். வாங்க. 2025 ஜூலை 1ஆம் தேதி டெல்லியில நிறைய பேர் ரொம்ப கேஷுவலா காலையிலே ரெடியாகி ஆஃபீஸ் போனவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் இருந்தது. அது என்னன்னா, காலையில போய் பெட்ரோல் பம்ப்ல ஃபியூல் ஃபில் பண்ணலான்னு போனவங்க நிறைய பேருக்கு அங்கேயே அவங்க காரை பறிக்கப்பட்டது. சீஸ் செஞ்சு அந்த காரை வந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு கேபையோ இல்லை ஆட்டோவோ பிடிச்சி தான் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உண்டாக்குச்சு ஜூலை 1ஆம் தேதி. அதுக்கு காரணம் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் டெல்லியில 15 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற பெட்ரோல் கார்களுக்கோ இல்ல 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற டீசல் கார்களுக்கோ ஃபியூல் கொடுக்கவே கூடாதுன்னு ஒரு லா போட்டாங்க. டெல்லியில கிட்டத்தட்ட 350 பெட்ரோல் பம்ப்ல ஏஐ எனேபிள்டு கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா மூலியமா ஒரு கார் உள்ள வந்த உடனே நம்பர் போர்டை வந்து ரீட் பண்ணி அது மூலியமா இந்த கார் எத்தனை வருஷம் பழசு அப்படின்னு சொல்லிட்டு பரிவாகன் ஆப்ல செக் பண்ணி உடனே அங்கிருந்து ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த கார் ஓனரை பிடிச்சி அங்கேயே அந்த காரை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலும் கொடுக்க மறுத்திருக்காங்க. சோஷியல் மீடியால மக்கள் இந்த விஷயத்தை ரொம்ப பயங்கரமா எதிர்த்தாங்க. எல்லாருமே நிறைய போஸ்டும் அவங்களுடைய கருத்துக்களும் பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மூலியமா டெல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமே ஏற்பட்டது. ஏன் இந்த பெட்ரோல் டீசல் பேனை வந்து இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. 2018லயே கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா, டெல்லியில மட்டும் ஒரு டீசல் கார் 10 வருஷத்துக்கு மேல இருந்தாவோ இல்ல ஒரு பெட்ரோல் கார் 15 வருஷத்துக்கு மேல இருந்தாவோ அதை ஓட்டவே கூடாது அப்படின்னு 2018லயே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின்படி இந்த கார்கள்லாம் டெல்லியில இருக்கவே கூடாது. அது ஸ்கிராப் பாலிசிக்கு கொண்டு போகணும். ஸ்கிராப் பாலிசிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் எஃப்சி முடிஞ்சு அந்த கார் நல்ல குவாலிட்டியில் இல்லைன்னா அது ஸ்கிராப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் இப்போ புதுசாக வந்த நடைமுறைகள். அந்த நடைமுறைப்படி 2018ல இருந்தே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டெல்லி அரசு. 2018ல இந்த சட்டம் வந்த உடனே நிறைய கார்கள், அதாவது டெல்லி, அதாவது என்சிஆர் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரீஜியன்ல இருந்து நிறைய கார்கள் தமிழ்நாட்டுக்கோ இல்ல மற்ற ஸ்டேட்டுக்கோ விற்கப்பட்டது. அந்த டைம் மட்டும் இல்ல, இப்பவும் ஏகப்பட்ட கார்கள் வந்து கம்மி விலைக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. யூசுவலா ஒரு ஸ்டேட்ல ரிஜிஸ்டர் பண்ண காரை இன்னொரு ஸ்டேட்ல நம்ம வந்து டிரைவ் பண்ணணும்னா வாங்கின அந்த ஸ்டேட்ல அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ரத்து செஞ்சு புதுசா நம்ம ஸ்டேட்ல அதை ரீரிஜிஸ்டர் பண்ணணும். இது ஒரு ப்ராசஸ். இது ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்காக அந்த ஸ்டேட்ல, உதாரணத்துக்கு டெல்லியில என்ஓசி வாங்கணும். அந்த என்ஓசி வாங்கி அதுக்கப்புறம் இந்த காரை இங்க கொண்டு வந்து இங்க புது நம்பர்ல அங்க வந்து டிஎல் அப்படின்னு இருக்கும், இங்க வந்து டிஎன் அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஆகும். முன்னெல்லாம் வந்து இது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருந்தது. ஆனா 2018ல இருந்து ஒரு பெட்ரோல் கார் 15 வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ஓசியே தரமாட்டாங்க. நீங்க டெல்லியில இருந்து வாங்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணவே முடியாது. ஆனால் இதுவே நீங்கள் பஞ்சாப்ல ஒரு கார் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா பஞ்சாப்ல அந்த சட்டம் இல்லை. ஸோ பஞ்சாப்ல ஒரு காருக்கு 16 வருஷம் இல்லை 18 வருஷம் இருக்கு, அதை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வரலாம்னா வாங்கிட்டு வரலாம். ஏன்னா இப்போ வரையும் அதுக்கு எந்த சட்டமும் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக கொண்டு வந்துட முடியும். ஆனால் டெல்லியில் ஒரு கார் வாங்கி 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ஓசி ஆர்டிஓ தரமாட்டாங்க. டீசல் கார்களுக்கு அது அப்படியே குறைஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதனால எந்த காராக இருந்தாலுமே 14 வருஷம் 6 மாதம் அதுதான் ஒரு டைம் லைனாக வந்து அங்கிருந்த நிறைய ரீசெல்லர்ஸ் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு காருக்கு வந்து 14 வருஷம் 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் விற்கிறதா இருந்தால் விற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில் நிறைய பேர் விற்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி தான் 2018லேருந்து நிறைய கார்கள் டெல்லியிலேருந்து வெளியே வந்துருச்சு. இன்னுமே நிறைய ஓனர்ஸ் அந்த மாதிரி சேல் பண்ணாமல் டெல்லியிலேயே டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்காக இந்த புதிய சட்டம், அதாவது பெட்ரோல் டீசல் தரவே கூடாது அப்படிங்கிற இந்த சட்டத்தை ஜூலை 1ஆம் தேதி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் மக்கள் இதை பெருவாரியா எதிர்த்ததுனால மறுபடியும் அந்த சட்டத்தை திரும்ப எடுத்துக்கிட்டாங்க டெல்லி அரசு. இப்போ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டாப் ஆயிருக்கு. ஆனால் கண்டிப்பா நவம்பர் மாதம் திரும்பி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான சேலஞ்சஸ் நிறையவே வந்துச்சு. உதாரணத்துக்கு பெட்ரோல் பம்ப்ல ஃபிட் பண்ண அந்த ஏஐ கேமரா ஒழுங்கா கேப்சர் ஆகல. ரெண்டாவது, நான் வந்து பெட்ரோல் பம்ப்ல தான் ஃபியூல் போடணும்னு கிடையாது. ஒரு கார்ல ஃபியூல் ஃபில் பண்ணி அதுல இருந்து பெட்ரோல் எடுத்து இன்னொரு கார்ல போட்டு ஓட்டிக்கலாம். ஸோ அதனால நிறைய பேர் ஏமாத்தவும் செய்வாங்க. மூணாவது, ஏன் டெல்லியில தான் பெட்ரோல் போடணுமா, பக்கத்துல யூபிக்கு போய் அங்கிருந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேனே, அங்கிருந்து பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மால் பிராக்டிஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. நாலாவது, பெட்ரோல் டீசலுக்கு பிளாக் மார்க்கெட் உருவாக ஆரம்பிச்சிடும்.
இந்த மாதிரி பெட்ரோல் பம்ப்ல பெட்ரோல் தரல அப்படின்ன உடனே திருட்டுத்தனமா நிறைய பேர் பெட்ரோல் டீசல் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்னும் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி ப்ராப்பரா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு முடிவு எடுத்து மறுபடியும் நவம்பர்ல கொண்டு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் மோசமா டெல்லியில என்ன நடந்ததுன்னா, நீங்க பெட்ரோல் பம்ப் கூட கொண்டு போக தேவையில்லை, உங்க வீட்டுல உங்க ஏரியால எங்கேயாவது காரை வெளியே நிறுத்திருக்கீங்க, அது சும்மா ரொம்ப நாள் இருக்கு அப்படின்னா, அந்த கார் 15 வருஷத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா உடனே வந்து கார்பரேஷன்லேருந்து அந்த காரை தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளும் டெல்லியில் நடந்திருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் திடீர்னு காலையில் எந்திரிச்சு வரீங்க, உங்கள் காரை காணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு கோவம் வரும், இல்லை எந்த மாதிரியான ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கும். அப்படி ஒரு கோவத்தையும் வருத்தத்தையும் தான் டெல்லி மக்கள் நிறைய சோஷியல் மீடியா இடத்துல பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஏதோ டெல்லியில் நடக்கிறதுனால இது டெல்லிக்கு தான் பிரச்சனை, நம்ம ஊருக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கூடிய சீக்கிரம் இந்த மாதிரியான சட்டங்கள் நம்ம ஊருக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை நம்ம ஊருக்கும் இந்த சட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு காரோட லைஃப் வந்து 15 இயர்ஸ் தான் மேக்ஸிமமா இருக்கும். அதனாலதான் கவர்மெண்ட் அதை EOL அப்படின்னு சொல்றாங்க, எண்ட் ஆஃப் லைஃப். ஸோ டெல்லியில இருக்கிற கார்கள் கம்மியான விலைக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, ரொம்ப சீப்பா தான் கிடைக்குது. அதுவும் ஒரு 10 வருஷத்துல இருந்து 14 வருஷத்துக்குள்ள இருக்கிற கார்கள் இப்ப ரொம்ப சீப்பாவே கிடைக்குது. இது இப்பன்னு இல்ல, 2018ல இருந்தே நிறைய கார்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டுக்கு சேல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க நிறைய செகண்ட் ஹேண்ட் வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். சென்னையில கிடைக்கிற செகண்ட் ஹேண்ட் கார்களை விட டெல்லியில கிடைக்கிற செகண்ட் ஹேண்ட் கார்கள் ரொம்ப கம்மியான விலையில தான் இருக்கு. ஆனா அதை வந்து கொண்டு வந்து இங்க ரிஜிஸ்டர் பண்றதுங்கிறது ஒரு சட்ட சிக்கலா இருக்கும். ஏன்னா ஒரு 14 வருஷத்துக்கு உள்ள இருக்கிற கார்களை நீங்க தாராளமா வாங்கிடலாம், அதுக்கு மேல இருக்கிறதுக்கு NOC கிடைக்காது. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல். இப்ப இருக்கிற நடைமுறை டெல்லியில மட்டும் இல்ல, மற்ற எல்லா ஸ்டேட்லயுமே ஒரு காருக்கோ இல்ல ஒரு பைக்கு இல்ல ஒரு பஸ் எதுவா இருந்தாலும் 15 வருஷம் ஆச்சுன்னா அதை வந்து FC பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. FCல செக் பண்ணி அதோட குவாலிட்டி, அதோட பொல்யூஷன் குவாலிட்டி, இது எல்லாத்தையும் செக் பண்ணி அந்த காரோ பைக்கோ நல்லா இருக்கு, திருப்பியும் அதை வந்து டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு RTO அப்ரூவ் பண்ணாங்கன்னா திருப்பியும் அதை இன்னொரு 5 வருஷத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும். இதுதான் இன்றைய நடைமுறை. ஆனா டெல்லியில இது அப்படியே வேறு விதமா நடக்குது. அதுக்கு காரணம் பொல்யூஷன். உலகத்திலேயே ரொம்ப பொல்யூட்டடான கண்ட்ரி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல பங்களாதேஷ், 2வது இடத்துல பாகிஸ்தான், 3வது இடத்துல இந்தியா இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம நிறைய பொல்யூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, கண்ட்ரில தான் அப்படின்னு பார்த்தா வேர்ல்ட்லயே ரொம்ப பொல்யூட்டடான சிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா அதுல முதல் இடத்துல டெல்லி தான் இருக்கு. டெல்லி, கிரேட்டர் நொய்டா, காசியாபாத், இந்த மாதிரி டெல்லியை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன நகரங்கள் எல்லாமே அதிகமான பொல்யூஷனா இருக்கு. இதை ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டியில நம்ம சுவாசிக்கிற காத்து நம்மள பாதிக்காத அளவுக்கு இருக்கணும், அதை கணிக்கிறதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு வேல்யூ வச்சிருக்காங்க. அதுல ஏர்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்கு, இல்ல வந்து பார்ட்டிகல்ஸ், சில நச்சுத்தன்மையான பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நிறைய ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அந்த லிஸ்ட் எல்லாம் அப்பப்ப கால்குலேட் பண்ணி டெய்லி பேசிஸ்லயே நீங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிக்கும் நீங்க செக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதிரி மாசங்கள்லாம் வந்து இந்தியாவில் ஒரு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பரவாயில்ல, நல்லபடியாக தான் இருக்கு. அதுலேயே குட், பெட்டர், மாடரேட், worst அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதுல இந்த மழைக்காலம் வர்றப்ப இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆனா குளிர்காலமோ வெயில் காலமோ வர்ற டைம்ல இந்தியாவில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. அதுவும் டெல்லியில ரொம்ப ரொம்ப மோசமாயிடுது. உதாரணத்துக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து சென்னையில ஒரு 100 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா குளிர்காலத்துல டெல்லியில வந்து கிட்டத்தட்ட 357, 380 அந்த ரேஞ்சுக்கு போகும். 3-4 மடங்கு நம்ம சென்னையை விட அதிகமான பொல்யூஷனா டெல்லியில இருக்கிறதுனால தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பொல்யூஷனை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு சொல்லி 2018லயே இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதனால தான் எமிஷன் நார்ம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம மோட்டார் சைக்கிள்லயும் கார்லயும் BS4ல இருந்து BS6 அப்புறம் BS6.2 அப்படின்னு சொல்லி நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து பொல்யூஷனை கட் பண்றாங்க. அதோட சேர்ந்து உலக அளவுல EV கார்ஸை கொண்டு வரதுக்கு முக்கியமான ரீசனே இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றது. சரி, டெல்லியில இருக்கிறவங்களாம் ஸ்கிராப் பாலிசியில கொண்டு போய் காரை விட்டுறலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஸ்கிராப் பாலிசியில விடுறப்ப அதுல எவ்வளவு காசு வரும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு மாருதி சுசுகியோட ஆல்டோ கார் வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை நீங்க ஸ்கிராப் பாலிசி கொண்டு போறீங்க அப்படின்னா அந்த ஸ்கிராப் பாலிசியில ஒரு காரோட வெயிட்டை வச்சு தான் உங்களுக்கு பணம் தராங்க. ஒரு கேஜிக்கு 35 ரூபாயில இருந்து 50 ரூபா, இதுதான் வந்து ஸ்கிராப் பாலிசியில கொடுக்குற பிரைஸ். டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல். ஒரு இரும்புக்கு ஒரு பிரைஸ், பிளாஸ்டிக்கு ஒரு பிரைஸ், காப்பருக்கு ஒரு பிரைஸ், அலுமினியம்க்கு ஒரு பிரைஸ் அப்படின்னு வேரியா வச்சிருக்காங்க. ஆனா ஓவராலா ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேஜிக்கு ஒரு 35 ரூபாயில இருந்து 50 ரூபா, சம்டைம்ஸ் 60 ரூபா வரையும் போகுது, காரை பொறுத்து, காரோட வெயிட்டை பொறுத்து. அப்படி கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா
ஒரு ஆல்டோவோட பிரைஸை நீங்க கொண்டு போய் ஸ்கிராப் பாலிசியில போடுறப்ப அந்த ஓனருக்கு ஒரு 35,000 இருந்து 40,000 ரூபாய் தான் கிடைக்கும். இதுவே அந்த ஓனர் வந்து ஒரு 14 வருஷம் யூஸ் பண்ணிட்டு 15 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி வேற ஸ்டேட்டுக்கு சேல் பண்ணாருன்னா அட்லீஸ்ட் ஒரு 70,000 இருந்து ஒரு 90,000 வரையாவது ஒரு சேல் பண்ணிட முடியும். அதனால தான் டெல்லியில இருக்கிறவங்க எல்லாம் ஸ்கிராப் பாலிசி போடாம மற்ற ஸ்டேட்டுக்கு எப்படியாவது சேல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நிறைய செகண்ட் ஹேண்ட் வெப்சைட்ல அவங்க வண்டியை சேல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இப்போதைக்கு வாங்கலாம். இப்போதைக்கு நமக்கு சட்ட ரீதியா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண உடனே அதுல நிறைய ப்ரீ செக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த காரோட இன்ஜின் எப்படி இருக்கு, அது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு, டயர்ஸ் எப்படி இருக்கு, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, சர்வீஸ் ஹிஸ்டரி பார்க்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட செக் இருக்கு. ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறது பிரதானமா நிறைய பேருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. அதனால அது டெல்லியில இருந்து தான் கிடையாது, நம்ம ஆந்திரால இருந்தோ இல்ல கர்நாடகா, கேரளா எந்த ஊர்ல இருந்து நம்ம இன்னொரு காரை வாங்குறோம்னாலும் இந்த செக் எல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதே செக் எல்லாம் வந்து டெல்லியில இருந்து வாங்குற காருக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஆனா அங்கிருந்து வாங்குற கார் இங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் சில ஆட்டோ எந்தூசியாஸ், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காருடைய வயசை வச்சு, அதாவது இது எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத வச்சு அதை கால்குலேட் பண்ணாம அதோடைய குவாலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், அதோடைய பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு அந்த காரை வந்து நம்ம ஸ்கிராப் பண்ணலாமா வேணாவான்னு ஆர்டிஓ முடிவு பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சஜஷன்ஸ் எல்லாம் எடுத்து டெல்லி கவர்மெண்ட் என்ன மாதிரியான சட்டத்தை நவம்பர் மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நவம்பர் மாதம் அப்படின்னும் போது தான் கண்டிப்பாக அங்கே குளிர்காலம் ஆரம்பிச்சிரும். அப்போ தான் இன்னும் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் காட்டமாக டெல்லி கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நிறைய லக்ஸுரி கார் ஓனர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய பதிவுகளை போட்டுட்டு இருந்தாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு என்னன்னா, ஒரு பையன் அவங்களுடைய அப்பாவோட கார் வந்து 16 வருஷம் ஓல்டு மெர்சிடிஸ் பென்ஸு. ஆனால் அந்த கார் இன்றைக்குமே வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் ஆகுது, 0 எமிஷனாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை இன்ஜினில், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிலோமீட்டர் தான் போயிருக்கு. ஆனால் இந்த காரை ஆஸ் பர் த பாலிசி, ஆஸ் பர் த நார்ம்ஸ் நான் வந்து இதை ஸ்கிராப் பாலிசியில் போடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருந்தாரு. இதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸும் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா நம்ம இந்தியாவில் கார் அப்படிங்கிறது ஒரு எமோஷன். காருங்கிறது நம்ம வீட்டில் இன்னொரு பர்சனாக தான் நம்ம பார்ப்போம். ரொம்ப வருஷம் நம்ம கூடவே இருக்கிறதுனால எமோஷனலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் ஒரு கார் நம்மளோட ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு. ஆனால் இப்போ வர்ற சட்டங்கள் எல்லாமே கார்களை ஒரு பொருளாக தான் பார்க்குது. அந்த சட்டங்கள் அந்த காரை 15 வருஷம் கழிச்சு ஈஸியாக ஸ்கிராப் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுது. ஆல்ரெடி எமோஷனலாக பாண்ட் ஆகியிருக்கிற நிறைய ஓனர்ஸ்க்கு இது சாத்தியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஊரில் பொல்யூஷன் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த ஏர் பொல்யூஷன்னால நிறைய நோய்கள் நமக்கு புதுசாக வந்துகிட்டே இருக்கு. இதை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். இல்லைனா நம்ம வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ அதனால சுத்தமான காற்றை சுவாசிக்க போறோமா, இல்லை எமோஷனலான இந்த கார்களை காப்பாற்றணும்னு நினைக்க போறோமா, இதுக்கு கவர்மெண்ட் எந்த மாதிரியான சட்டம் கொண்டு வர போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய காரை ஸ்கிராப் பாலிசியில போடுவீங்களா இல்ல பத்திரமா வீட்டுக்குள்ளே வச்சுப்பீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.